ம். இப்போ யாருக்காவது சோல் அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா வந்து ம். அவங்க வந்தாங்கன்னா வந்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ம். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம்? அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க ஆமா ஆமா நீங்க. சரி, இப்போ ஒருத்தவங்க சோலோட வந்துட்டாங்க. சோல் வந்துருச்சுன்னு நான் கேக்குறதுக்கெல்லாம் எஸ் நோ மட்டும் சொல்லுங்க சார். சோலோட வந்துட்டாங்க, எனக்கு சோல் இருக்கு, சோலோட வந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்களா அவங்க கிட்ட? சில பேர், அதாவது நான் பார்த்த நிறைய பேர் வந்து தனக்குள்ள சோல் இருக்கிறத வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியறது இல்லை. ஆனா அவங்களோட பிஹேவியர் கிளியரா தெரியுது ஓகே. அவங்களுக்கு வந்து இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்ட்டு. சில பேருக்கு தான் தெரியுது. ரொம்ப அதாவது 10ல ஒருத்தருக்கு இல்ல 2 பேருக்கு தான் வந்து அவங்களுக்கு அந்த சோல் இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றத வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. சரி, ஓகே. சரி, மெஜாரிட்டி பீப்புள் வந்து அவங்க நல்லா இருக்கிறதா தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உணர்றது இல்லை. இன்னொன்னு சொல்றேன் சார். இப்ப அவங்க வந்திருக்கிறவங்களுக்கு சோல் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இத வாண்ட் எடுத்து இத புடிங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் புடிங்க கையில என்னங்க. சோல் கண்டிப்பா இருந்துச்சுன்னா வாட தொட மாட்டாங்க. ஓ, சோல் இருந்தா வாங்க மாட்டாங்க, வாட தொட மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, சப்போஸ் வாண்ட் இல்ல, இந்த புக்லெட்டை நீங்க காட்டுறீங்க, ஓகே, பார்க்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஓ, சோலுக்கு தெரியும் இத பார்த்தவன்னா நம்மளை கொண்டு போய் எங்க சேர்த்திருவாங்க, இது வேண்டாம், ஓகே, பார்க்க கூடாது அப்படின்னு சோலுக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே ஒரு லேடி வந்திருக்காங்க இல்லையா உருவத்தோட, அவங்களுக்கு தெரியாது, உள்ள இருக்கக்கூடிய சோலுக்கு தெரியும். இத பார்த்தா, இந்த சிம்பிளை பார்த்தா நம்மளை கொண்டு போய் சேர்த்திருவாங்க, எங்க கொண்டு போய் சேர்த்திருவாங்க. அதனால இதை பார்க்க கூடாது, தூக்கி போட்டுருவாங்க. இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நீங்க சோல் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. சரி, ஓகே. சரி, அப்படியே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் இதை வாங்கிப்பாங்க சார், ஒரு சிலர் வாங்கிப்பாங்க. போக தயாரா இருக்கிற சோல் வாங்கிப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. நீங்க வாண்ட திருப்பி கொடுங்கன்னு கேளுங்க. சரி, கொடுத்துட்டாங்கன்னா சோல் இருக்குன்னு அர்த்தம், கொடுக்கலன்னா அவங்க கிட்ட சோல் இல்லைன்னு அர்த்தம். ஓ, ஓகே, ரைட். என்கிட்ட சோல் இல்லைன்னா நான் இதை வச்சுப்பேன். ஓகே. என்கிட்ட சோல் இருந்துச்சுன்னா பாப்போம், ஒரு சில சோல் வாங்கிக்கும், பார்க்கும். நம்ம திருப்பி கொடுன்னு கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, கேட்டுச்சுன்னா இந்த திருப்பி கொடுத்துரும். ஓகே ஓகே, ரைட். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். ஓகே. அடுத்து சப்போஸ் நம்ம கேலண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேலண்டர்ல ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படி அவங்களுக்கு தெரியாம தான் நம்ம எல்லாமே பண்ணணும். இந்த படத்துல இருக்கிற உனக்கு யாருன்னு தெரியுமான்னு கேளுங்க. சார், நான் நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் இனிஷியலா இப்படித்தான் நான் வெளியே வந்தேன், இந்த படம் உனக்கு தெரியுமான்னு கேளு. சரி, தெரியும்பாங்க சார். அவன் முன்ன பின்னே பார்த்தே இருக்க மாட்டான், தெரியும்பா. சரி, ஓகே. தெரியும் சொன்னா சோல் 100% இருக்குன்னு சார். உடல்ல விட்டு உடம்போட இருக்கிறவனுக்கு தான் நமக்கு சிவா சார் யாருன்னு நமக்கு தெரியுது சார். ஆனா உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய சோலுக்கு, அட்டாச் சோலுக்கு அவர் யாருன்னு தெரியுது. நீ படத்தை காட்டினா இவர் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லும், இவர் எனக்கு வேணாம்னு சொல்லும். ஓ, ஓகே சார், கண்டிப்பா சொல்லுவாங்க. இது நிறைய இடத்துல நான் பார்த்தாச்சு. இன்னொரு சார், சோலோடய வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க. சரி, இருக்கு மேடம் சொன்னாங்க, செக் பண்ணி பார்க்கலான்னு. உண்மையிலே அந்த நம்ம கேலண்டர் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு இல்லைங்களா, இவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. ஓகே, என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. சரி, ஓகே. இவரை நான் பார்க்க மாட்டேன். ஓகே. இப்போ அவரை பார்க்க சொன்னா பார்க்க மாட்டேன்னா அப்ப யாருன்னு அது தெரியும் தானே அர்த்தம். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம். இப்ப நான் படத்தை காட்ட சொல்றேன், இவர் யாரு, எதுக்கு நீ பார்க்க சொல்றீங்கன்னு கேட்டா அது கேள்வி வேற இல்லையா? ஆமா, இப்படிதான் சார் நான் கண்டுபிடிச்சது. இவரை சோல், இவரை பார்த்தா பறந்துருதுன்றதுக்கு இவரை இப்படித்தான் நான் கண்டுபிடிச்சது. ஆமா, இதெல்லாம் ஒருத்தர் சோலோட வந்திருக்காங்கன்றதுக்காக உள்ளாரு. ஆமா சார். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல ஒரு எனர்ஜி இருக்கு மேடம், நம்ம வீட்டுல ஒரு எனர்ஜி இருக்கு சார். சரிங்களா? இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளா நான் நினைச்சிருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு எங்க வீட்டுல நடந்திருக்கு. ஜஸ்ட் உங்க இன்னைக்குதான் மாட்டினாங்க, நான் அதை காட்டுறேன் பாருங்க. எங்க அந்த பெருசா ஒரு போரா பிக்ஸ் பண்ணி ஒரு இதுல நான் மாட்டிருக்கேன். 10 நிமிஷம் ஆச்சு இந்த பிக்ஸ் இது எங்க வீட்டுல பண்ணிருக்கேன். என்னன்னா, இப்ப இந்த மாதிரி படங்கள் நம்ம மாட்டி வச்சுக்கோங்க இல்லைங்களா, நம்முடைய இப்ப எங்க வீட்டை சுத்தி இந்த மாதிரி கேலண்டர்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். இந்த எனர்ஜி ஃபுல்லா இருக்கும் சார். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும்போது ஒரு 10 நிமிஷம் அப்படி உட்காந்துட்டு போறேன், எனக்கு மனசு நல்லா அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா, இங்க இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த வைப்ரேஷன் மன அமைதியோட வரவங்களுக்கு அமைதியா உட்காந்துட்டு போவாங்க. சோலோட வரவங்க அந்த இடத்துல உட்கார மாட்டாங்க, முடியாது அவங்களால. உள்ளுக்கும் வெளியும் போராட்டம் வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல உட்கார.
இதெல்லாம் சோல் ஒருத்தர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய டிப்ஸ். புக்லெட்டை குடிச்சீங்கன்னா பிடிக்க மாட்டாங்க சார். ஒரே பாயிண்ட் சார். சரிங்களா? அடுத்த கேள்வி சார். ரெண்டாவது கேள்வி. சரி, இப்போ சோலோட வந்திருக்கிறாங்க, தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சோல் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சாச்சு. சோல் இருக்குன்றது கன்ஃபார்ம்டா தெரிஞ்சிருச்சு. அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன? அடுத்து இப்ப சோல் இருக்கு கண்டுபிடிச்சு. இன்னொன்னு சார், ஒரு சில சோல் இப்ப நம்மளை பார்த்த உடனே சோல் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, ஒரு சில சோல் போக தயாரா இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இடத்துக்கு வரும்போது இவங்க நம்மளை அமைச்சிருவாங்க அப்படின்னு ஒண்ணு அது நினைக்கும். இல்லையா, நம்ம எலிவேட் ஆகி போயிடலாம், இனிமேல் இங்கிறது பிரயோஜனம் இல்ல, அதுக்கு சரியான இடத்துலதான் இங்க வந்திருக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியும். சோ எலிவேட் ஆகிற ஆளுங்க தான் கிட்டத்தட்ட வருவாங்க. ஒரு சிலர் நம்மளை தேடி இப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க, சோலோட கூட்டிட்டு வராங்க வைங்களேன், அந்த சோல் போக தயார் இல்லைன்னா வீட்டுக்குள்ள என்டர் ஆக மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. நான் இங்க வரமாட்டேன், இதுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப அது போக விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு. சரிங்களா? அதை இழுத்து குடிச்சு வரது அப்புறம் பார்ப்போம். இப்ப அந்த சோல் வந்தாச்சு, சோல் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதை எவேட் பண்ணணும். ஓகே, நாம அதுகிட்ட பேசுறோம். என்ன ஒரு சிலர் இப்ப நான் பேசுற மெத்தட் வரேங்க சார். இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, ஜஸ்ட் இந்த சிம்பிளை கொடுத்து ஒண்ணு இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இந்த சோல் உட்காந்துருக்கு அழகு நீங்க வாண்டிடுங்க சார். உங்களுக்குன்னு ஒரு தைரியம் கிடையாது, பாவம். உடம்பு இருக்கிற சோல் நம்ம அந்த உடம்புக்குள்ள உடம்பு இல்லாத ஒரு சோல், அட்டாச் சோல் இருக்கு. அந்த சோல் உள்ள இருக்கிறத நான் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிட்டு, இங்க பாரு, இந்த உடம்புல இருந்து நீ என்ன பண்ண போற, தயவுசெய்து உனக்கும் பிரயோஜனம் கிடையாது, உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இந்த உடம்பை விட்டு நீ வெளியே போய் எங்க போகணுமோ அங்க போ. அதை கூட நீங்க சொல்லாதீங்க, நான் என்னோட டெக்னிக்கலா சொல்லி தரேன். ஏன்னா நீங்க எங்க போன அங்க போன நான் ஏன் திங்க் பண்ணணும். தயவுசெய்து வெளியே போயிட்டு நீ சிவா சார்ட்ட போ. அப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவாரு. எங்க கொண்டு போனா அங்க கொண்டு போய் சேர்ப்பாரு. இத்தனை இன்னும் 10 வருஷம் இந்த உடம்புல இருந்தாலும் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, ஒரு பிரயோஜனம் இல்ல. உனக்கு எதுவுமே நடக்காது, உனக்கும் நடக்காது, அந்த ஆளுக்கும் நடக்காது. அதனால நீ நல்ல ஆன்மா, இதுல இருந்தீங்கன்னா உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. தயவுசெய்து இந்த உடம்பு விட்டு வெளியே போய் நீ சிவா சாட்ட வெளியே போய் சிவா சாட்ட போன அப்படின்னு. அப்படின்னா ஒரு சிலர் ஆடும் பாடம், ஒரு சிலர் கேட்கும். இந்தப்பா வாண்ட் அப்படின்னா, சார் கண்டிப்பா வாண்ட் பிடிப்பாங்க சார். வாண்ட் பிடிச்சு நீங்க அப்படி பண்ணும் போது அவங்க கிட்ட தனியா ஒரு வாண்ட் கொடுத்துடணும். நம்ம ஒரு வாண்ட் வச்சுக்கிறோம், கொடுத்துட்டு அழகா இந்த வாண்டை நீங்க பேசிட்டே இருக்கலாம். இந்த உடல்ல இருந்து இருக்கக்கூடிய சோல் நல்லபடியா வெளியேறி சிவா சார் கிட்ட போகட்டும். நம்ம மனசுல திங்க் பண்ணிக்கலாம் சார். இது ஒரு மெத்தட். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, அந்த சோல் போக தயாராச்சு, நான் போக மாட்டேன், எனக்கு ஒரு சிலது நான் போக மாட்டேன் அப்படின்னும், சரி நீ போக வேண்டாம், நீ மன்னிப்படி இதை சும்மா அந்த புக்லெட்டை கொடுத்து நீ இப்படி நீ சும்மா பாருன்னு சொல்லுங்களேன். அப்ப அந்த புக்லெட்டை பார்த்தோம் சார். பார்க்கும்போது இந்த சிம்பிள் பார்த்தாலே சார், சோலுக்கும் சிம்பிளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு சார். சரிங்களா? இந்த சிம்பிள் இப்ப நம்ம பாக்குறோம்னா, இந்த சிம்பிள் வந்து என்னுடைய சோல் கூட கனெக்ட் ஆகும் சார். சோ இந்த எனர்ஜியை வந்து இந்த சிம்பிள், இந்த சோல் வந்து ரீட் பண்ணும் சார். நமக்கு புரியுதுங்களா? இப்ப இந்த சிம்பிள் கடியில என்ன பேஜ் காட்டுறீங்களோ, என்ன வசனம் காட்டுறீங்களோ, என்ன காட்டுறீங்களோ, இந்த சோல் வந்து அந்த சிம்பிள் கீழே இருக்கக்கூடிய வாசகத்துல இருக்கக்கூடிய எனர்ஜியை ரீட் பண்ணும் சார். எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கும். நம்ம ஃபர்கிவ்னஸ் தான் கேட்கிறோம். சோ அந்த உடம்புக்குள்ள அட்டாச் சோலுக்கு தெரியும், ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமா இந்த உடம்புல இருக்கக்கூடாது, நான் எங்க போகணுமோ அங்கதான் போகணும், இந்த உடம்புல இருந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நான் உடம்பு விட்டு போனா நான் பண்ணது தப்பு அப்படின்னு மன்னிப்பு அது ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிடும் சார். ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி படிக்க என்ன ஆகுன்னா, உடம்பு விட்டு தன்னால வெளியே வர அது வெளியே வர்றதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடும் சார். ப்ரிப்பேர் ஆயிடும். அதுக்கு பிறகு அந்த பேஜ் நம்பரை காட்டி அதை படிக்க சொல்லிட்டு அடுத்த லெவல் நம்ம அது நான் போக தயாராயிட்டேன் அந்த தாட் வந்துடும். அதுக்கு அந்த நேரத்துல நீங்க நம்ம சார் சொன்ன அந்த மெத்தடை நீங்க பாட்டை போட்டுட்டு அழகா அந்த பாட்டோட எனர்ஜியோட நல்லபடியா இந்த ஆன்மா இந்த உடம்பு விட்டு வெளியேறி சிவா சாட்டை போட்டோம். நீங்க சார் எங்கேயோ போகட்டும் போதுதான் நமக்கு எங்க போகுது என்ன போகுதுன்ற தாட் வந்து பயங்கரமா நமக்கு ஆகுது. நம்ம வந்து அழகா பாருங்க, இவர்கிட்ட போயிடுங்கன்னு ஒரு கை காட்டுறது எவ்வளவு நேரம் ஆகும். நம்ம சாரை கை காட்டி கொடுத்துருவோம். நீங்க சார் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னெல்லாம் கேக்குறீங்களோ, என்னெல்லாம் நடக்கணுமோ, என்னெல்லாம் அத்தனை உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி சார் கிட்ட அமைச்சிட்டு இந்த பாட்டை போட அந்த எனர்ஜி வந்து அழகா அந்த உடம்புல இருந்து வெளியேறபடி ஒரு ஃபீல் பண்ணி நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அழகா அந்த சோல் போக தயாரிச்சுன்னா போயிடும் சார். ஒரு முறை செய்யறோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா ஒரு 2-3 முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த உடம்பு விட்டு சோல் வெளியே போயிடும் சார். ஆனா இது ஒரு நம்பிக்கையோட, ஐயோ நான் சோல் இன்வைட் பண்றேன், அது ஏதாவது எனக்கு வந்துருமா, அது உண்மையை எனக்கு சொல்லிருக்கா, எனக்கு வந்துருச்சா, இந்த தாட்டெல்லாம் செகண்ட் தாட்டை வைக்கவே கூடாது.
ஓகே மேடம், புரியுது புரியுது. வைக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கான்பிடன்ஸ் வேணும்னா, ஒரு நம்பிக்கை நீங்க வேணும். நான் உடம்போட இருக்கேன், எனக்கு ஒரு வழி கிடைக்குது, உடம்பில்லாம அந்த ஆன்மா இருக்கு, அதுக்கு வழி கிடைக்கல, அந்த ஆன்மா நான் வழி காட்டுறேன், இறைவா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, கைட் பண்ணு. தட்ஸ் ஆல். ஓகே. இந்த தாட் வந்துச்சுன்னா தைரியமா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 2 மைண்ட்ல நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. புரியுது மேடம். புரிஞ்சதா சார்? புரிஞ்சிச்சு. 3வது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. என்ன அப்படின்னா வந்து, இப்போ இந்த ப்ராசஸ்ல வந்து நான் பாதிப்புக்கு உள்ளாயிட்டேனா இல்ல நான் வந்து ப்ரொடெக்டடா இருக்கேனா? ஏன்னா அப்கோர்ஸ் நம்ம வாண்ட் யூஸ் பண்றதே வந்து நம்மள மெயினா பாதுகாத்துக்கிறதுக்காக தான் வந்து நம்ம ஃபோர்ஹெட்ல வச்சுக்கிறோன்றது நிறைய செஷன்ஸ்ல புரிய வச்சிருக்கீங்க. இப்போ வந்து ஒருவேளை நான் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கேனான்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு ஏதாவது வந்து சோல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு பாதிப்பு உண்டாகுமா அப்படிங்கிற தாட்டை நீங்க வச்சீங்கனாலே அது நம்ம கனெக்ட் ஆகும் சார். நம்ம அந்த தாட்டை வைக்க கூடாது சார். நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம கூட நினைக்காதீங்க சார், இந்த வாண்ட் ஹெல்ப் பண்ணு பிடிச்சி அது ப்ராப்பரா இதுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்றேன். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரிலேட் ஆயிடுது. பாட்டை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாங்க, அந்த ப்ரோக்ராம் அங்க ஒர்க் பண்ணுது. நான் பிடிச்ச ஒரு ப்ரோட்டோகால் மட்டும் நான் ஃபாலோ பண்றேன். சோ எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சோ அது அழகா போகுது. சரி, சப்போஸ் ஒரு டவுட் வந்துருச்சு, அது அழகா போயிடுச்சு, திடீர்னு எனக்கு தான் வந்துச்சா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். சரி, நான் கேக்குறேன், நல்ல உண்மையே கேக்குறேன், இது கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாரும் ஏத்துக்கிறதுக்கு. இப்படி திங்க் பண்ணி பாருங்க, உண்மையிலேயே ஒரு அட்டாச் ஆயிடுச்சுன்னு வைக்கோங்களேன், ஏதோ ஒரு வழி தெரியாம நம்மகிட்ட வந்துச்சப்பா, அது அங்க போறதுக்கு மேல நம்மகிட்ட வந்து அங்க நம்மகிட்ட வராது, அது வேற விஷயம், வந்துச்சுன்னு வச்சுக்கோ. நமக்கு என்ன வழியா சார் அப்படின்னா போதும். அந்த கலைச்சொல்லி சொன்னாங்க பாரு, சார் இப்படி ஆயிடுச்சு சார், ஓகே, அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவது பண்ணிடுவாரு இல்லைங்களா? என் கூட எதுவும் வரக்கூடாது, என் கூட வரக்கூடாதுன்னா வந்துடும் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க, புரியுதுங்களா? அது மாதிரி நான் பண்றேன்னு வைக்காதீங்க. எனக்கு ஒரு டூல் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, சோ அந்த புரோட்டோகாலை யூஸ் பண்றேன். பிளஸ் இன்டு பிளஸ் மைனஸ்ன்றது நீயா கண்டுபிடிச்சா கிடையாதே இல்ல. கரெக்ட். ஓகே. எஸ், அதை இப்ப நம்ம டீச் பண்றோம் இல்லீங்களா? நீங்க ப்ரொஃபசர் தானே, டீச் பண்றீங்களா, நீங்களே கண்டுபிடிச்சீங்க. எவ்வளவு கான்செப்ட் சொல்லி தரீங்க பசங்களுக்கு பிசிக்ஸ். ஆமா, கரெக்ட் தான் இல்லையா? அதுல ஒரு பர்சன் நீங்க கண்டுபிடிக்கலையே, எதுவுமே நான் கண்டுபிடிச்சது இல்ல. கரெக்ட் தான். எஸ் சார், ஆனா எவ்வளவு கான்ஃபிடன்ஸா சொல்றீங்க, அவங்க நம்புறாங்க பசங்க. அதே மாதிரி தான் சார் இதுவும். புரியுது. சாரி சார், நான் இப்படி எனக்கு தெரியாம உங்க ப்ரொஃபஷனை கொண்டு வந்துட்டேன். இல்ல கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். எதுவுமே வந்து ஆல்பபெட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எதுவுமே நாம கண்டுபிடிச்சதே கிடையாது. எதுவுமே இல்ல. பிசிக்ஸ்ல நிறைய மேத்தமெட்டிக்ஸ் அது இது நிறைய இதெல்லாம் இருக்கும் இல்ல. கண்டிப்பா. இன்னொருத்தவங்க கான்செப்ட் தான் நம்ம சொல்றோம். அவ்வளவு உண்மைதான்.